இன்றைக்கும் பல பேர் இப்ப சமீபத்துல அது பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சகட்டு மேனிக்கு சினி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட யூடியூப் சேனல்ல இத போட்டிருக்காங்க. இப்போ ஃபெலிக்ஸை கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுல வந்து எவ்வளவு பேர் மீது அவதூறு வீசப்பட்டுள்ளது. நேரடியாக பெயர் சொல்லியே சொல்றாங்க. பல நடிகர், இந்த நடிகர் பிரபாகர் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 3 எழுத்து நடிகை 4 எழுத்து நடிகருடன் 5 எழுத்து ஊருக்கு போனார் இப்படின்னு வரும் கிசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி ஆச்சுன்னா பூ நடிகை காய் நடிகருடன் பழம் ஊருக்கு போனார் அப்படின்னு வரும். அவ்வளவுதான் நம்மளா புரிஞ்சுக்கணும் அது எந்த நடிகர் எந்த நடிகை. அது 3 எழுத்துல ஒரு 30 நடிகை இருப்பாங்க, 4 எழுத்துல 40 நடிகர் இருப்பாங்க. நமக்கு யாரை தெரியுமோ அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான். சொல்ல போனா ஒரு காலகட்டத்தில் இந்த கிசு கிசுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவர்களிடையே கூட வந்து பரப்புவாங்க சார், அப்போதான் வந்து ட்ரெண்டிங்ல இருப்பாங்க அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ வந்து பத்திரிகைகள் மட்டும்தான், ரைட்டுங்களா?